வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டெம்பிள் போன விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க மக்களே, நம்மளும் வந்து அங்கே தான் போனோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மழை ஜோன்னு பெஞ்சுது. சரி, நம்ம கிளம்பும் போது மழை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மழை. பட் அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த சைடு யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நம்ம வந்து அருப்புக்கோட்டையை தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இப்படி பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணி சாமியை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் நேரம் வந்து வண்டியை நகர்த்த முடியல, அந்த ஸ்டேஜில் மழை. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தோம். அப்போது வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வர வேணாம், ரொம்ப மழை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை எங்கே திரும்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து வண்டியை திருப்பியாச்சு. மதுரைக்கு திருப்பி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரூம் எடுத்தோம். ரூம் எடுத்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து திருப்பரங்குன்றம் வந்து சாமியை பார்க்கறதுக்காக வந்து கிளம்பியாச்சு. அப்போ தான் வந்து திருப்பரங்குன்றம் போகும்போது அங்கேயும் மழை தான். பட் ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து சுவாமியை பார்க்கலாம், அவ்வளோ தூரம் இருந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு. கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள் தான் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து அதிகமாக இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கடவுளை பார்க்கறதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் வந்து ஒரு சில கடைகள் வந்து இருந்துச்சு. அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நம்மளும் வந்து இதை ஃபஸ்ட் டைம் போனோம். இதை வந்து என்ட்ரன்ஸு இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் யார் யார் திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருப்பரங்குன்றம் போனேன். அப்போ வந்து ஒரே கூட்டம் தான். லைனில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து, இது வந்து ராஜகோபுரம், எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து நகர்ந்தாங்க. அப்படியே நகர்ந்து ஒரு வழியாக வந்து நியர்லி 2.5 hours அப்புறம் நம்ம வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம இது வந்து ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்திங்கன்னா மேலே போய் கீழே வந்து அப்படியே ஏறி இறங்கி அப்படியே தான் வந்து லைன் வந்து கியூ போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து சுவாமியை பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒரு பக்கமாக போனாங்க. சரி, நம்மளும் அங்கேயே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அங்கே போனோம். அது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து வாங்கினாங்க. பிரசாதம் வந்து ஒரு பிரசாதம், ஒரு லட்டு, பஞ்சாமிரதம் எது வாங்கினாலும் சின்ன பாக்ஸ் தான் 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றாங்க. எல்லாரும் போகிறாங்களே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நம்மளும் போனால் கடைசி அன்னதான கூடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே ஜோன்னு மழை பெஞ்சது. ஒரே தாவி நம்ம கோவிலுக்குள்ள ஒடியாந்தாச்சு. மறுபடியும் ஓடி வந்து அங்கே கட்டியிருக்க அந்த இருக்க தூண்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிசயமாக இருக்குது. அந்த சிற்பி எவ்வளோ உழைப்பு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கவே முடியலை. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இது பண்ணியிருந்தாங்க. கூட்டத்தை பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் 9 o'clock இப்படி கூட்டம் இருந்துச்சு. இந்த கூட்டத்தையும் இது பண்ணி நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு. சுவாமியை தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கொடைகளோடு நிற்கிறாங்க. நம்மளும் வந்து சரி ஓகே, நம்மக்கிட்ட வந்து கொடை இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மழையிலேயே நனைஞ்சிட்டு நம்ம வந்து போயாச்சு. போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் இதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட ட்ராவலை வந்து அடுத்த பயணம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு டெம்பிளை நோக்கி தான் நம்மளோட பயணம் வந்து தொடங்கிடுச்சு. அந்த பயணம் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மதுரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து ஓயாமல் பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நீங்கள் எங்கே இருந்தீங்க, உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு தூத்துக்குடியெல்லாம் வந்து மழை பெஞ்சதுன்னு சொல்லி நான் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பாவம் மக்கள், நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக.